ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான கிசுகிசுவை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் பேசியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி என்ன கேட்காதீங்க. சினிமாவை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா சினிமாவில் இருக்கக்கூடிய இண்டு இடுக்கு எல்லாத்தையும் பேசி தொலைச்சிட வேண்டியது தானே. அதில் என்ன பாரபட்சம் அப்படின்ற மாதிரி தான் நான் கணிப்பேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு டாப்பிக்கையும் பேசி தொலைச்சிருவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தை இந்த வீடியோட இறுதியில் நான் பகிர போகிறேன். ஸோ இது பார்க்கறதுக்கு மேம்போக்கா அடுத்தவனோட குடும்பத்தை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல், இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சுயநலம் மற்றும் இதனால் சமுதாயம் எப்படி பாதிக்கப்படுது, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி நம்ம யாருமே பெருசாக சிந்திக்கிறதே கிடையாது. அது என்ன அப்படின்றத என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் பேச போகிற மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் மற்றும் நடிகைகள் திருமணத்துக்கு முன்பாகவே பிரெக்னென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போகுமா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த தம்பதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் அவரின் இரண்டாவது மனைவியான சரிகா அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முன்பாகவே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. சரிகா அவர்கள் கொஞ்சம் பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது இது என்ன மேட்டர்னா, கமலஹாசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாணி கணபதி அப்படின்றவங்களை திருமணம் பண்ணி ஒரு குடும்பஸ்தனாக ஒரு நடிகராக வாழ்ந்து கொண்டு இருந்தார். ஸோ அந்த காலகட்டத்தில் தான் ஒரு சில இந்தி படங்கள்லாம் இவர் பாம்பேல போய் நடிக்க ஆரம்பிச்சார். அந்த மாதிரி நடிக்கும் போது தான் சரிகா அவர்களோட அறிமுகம் இவருக்கு கிடைக்குது. அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமா அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவியான வாணி கணபதி அவர்கள் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கமல் அவர்களுக்கு சரிப்பட்டு வரல. ஸோ அதனால இரண்டாவது ஒரு மனைவி, இரண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நோக்கி கமல் அவர்கள் அந்த காலகட்டத்தில் சென்று கொண்டு இருக்கும் போதுதான் சரிகா அவர்களோட அறிமுகம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் சரிகா அவர்களை கமல் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இதனால ரெண்டு பேரும் ஒரு சில காலங்கள் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் போற போக்கில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சரி வரலையாம். அதாவது முதல் மனைவிக்கும் இவருக்கும் தான் சரி வரல. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சரி வரலன்னு சொல்லி கமல் அவர்கள் ஒரு மிகுந்த குழப்பத்தில் இருந்திருக்கிறாரு. என்னடா பண்றது, கட்டணங்களும் சரியில்லை, கூட வச்சுக்கிறவர்களும் சரியில்லை, எப்படிதான் என் வாழ்க்கையை நான் என்னதான் பண்ண போறேன், என் படங்கள் மாதிரி நான் பேசுற பேச்சு மாதிரி என் வாழ்க்கையும் குழப்பத்தில் இருக்கிறதேடா டேய் அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் குமரிய காலகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த குழப்பத்திலே இருக்கும்போது முதல் மனைவியான வாணி கணபதி அவர்களுக்கு சரிகா கூட கமல் அவர்கள் ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி முதல் மனைவியை டிவோர்ஸும் பண்ணியாச்சு. ஸோ முதல் மனைவியும் போயாச்சு. இரண்டாவது இவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை, இவ்வளோ நம்மளுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் கமல் இருந்தப்போதான் சரிகா அவர்களும் நம்மளுக்கும் சரிப்பட்டு வராது, நான் போய் லண்டன்ல என் பேரண்ட்ஸோடய நான் இருந்துடுறேன், நான் கிளம்புறேன், டாட்டா பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கமல் அவர்களும் போயிட்டு வா கிளம்பு அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருக்காரு. ஆனால் போறதுக்கு முன்னாடி சரிகா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும், அதை நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கமல் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த ரகசியத்தை. அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ போறேன், ஆனால் என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நான் லண்டன்லேயே போய் பெற்று அங்கேயே நான் வளர்க்க போறேன், ஒரு சிங்கிள் மதராக இருக்க போறேன்னு கேட்டவன தான் கமல் அவர்களுக்கு பகீர் ஆயிடுச்சான். ஆனால் இது கூடவே ஒரு டிஸ்க்ளைமரும் வச்சிருக்காங்க. என்னன்னா, சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு, ஆனால் நீங்கள் என் கூட வாழணும்னு நான் கேட்டுக்கல, இதை சொல்லணும், இவ்வளோ நாள் நம்ம பழகினதுக்கு இதை கூட சொல்லாமல் போனால் தப்பாயிடும்ல. அதேபோல் நாளை பின்ன நான் லண்டனில் போய் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இது ஏன் குழந்தையா இல்லையான்னு ஒரு விவாதம் வரக்கூடாது. அதனால போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், யோ இது உன் குழந்தை தாயா அப்படின்ற மாதிரி சரிகா சொல்லதை கேட்ட உடனே கமல் அவர்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சான். இனிமேல் உன்னை லண்டன்லாம் விட மாட்டேன், நீ அவசர அவசரமா வா, நம்ம திருமணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி 1988 இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு. திருமணம் ஆனதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்ன தெரியுங்களா, 1986 வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் பிறந்து விட்டார்கள். அதுக்கப்புறமா தான் சிவாஜி அவர்களோட முன்னிலையில் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆச்சு. ஸோ இதுதான் முதல் கதை நண்பர்களே. முதல் கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. இப்போ இதனை தொடர்ந்து இரண்டாவதாக நான் சொல்ல போற கதை யாரை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஏமி ஜாக்சன் அவர்கள். ஏமி ஜாக்சன் அவர்களை பற்றி சொல்லி இந்த வீடியோட டியூரேஷனை நான் இழுக்க விரும்பல, நேரம் மேட்ரிக்கே வரேன். மேட்ரிக்கே வந்துட்டுமா. ஸோ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏமி ஜாக்சன் அவர்கள் படங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் போர் அடிக்கும் போது ஜார்ஜ் அப்படின்ற ஒரு பையனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துருக்காங்க. கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. வாழ்ந்து கொண்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம ஏமி ஜாக்சன் அவர்கள் கர்ப்பமாகி விட்டார்களாம். ஐயோ, இந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொல்லி அவனை வேணா நான் மாட்டி விட விரும்பல, ஜார்ஜ் நீ தான் காரணம், அதனால ஒழுங்கு மரியாதை நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம்னு 2019 வருஷம் எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அன்னையே மேரேஜையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் 2020 பண்ணிக்க போறோன்னு. ஆனா என்ன ஒரு மேட்டர் நடந்ததுன்னா, ஜார்ஜ் அவர்கள் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆள் எஸ்கேப், ஆளே காணோம். அதுக்கப்புறம் பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம ஏமி ஜாக்சன் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஒரு தந்தை வேணும் இல்லையா அப்படின்னு நாட்டாம படத்துல வர செந்தில் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
பெம்பளை வெர்ஷனாக, பெண் வெர்ஷனாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு திருமணம் பண்ணாங்க. எட்வெஸ்ட் பிக் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவரு கூட 2வது குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இதுதான் ஏமி ஜாக்சன் அவர்களோட சின்ன வரலாறு நண்பர்களே. மூன்றாவதா சொல்ல போறது நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் அண்ணா என்று அழைத்த கணவரை அதுக்கப்புறம் ராக்கியெல்லாம் கட்டி ரக்ஷா பந்தனை கொண்டாடினதுக்கு அப்புறமா அவனே புருஷனாகன கதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கதையை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது ஸ்ரீதேவி அவர்களும் நம்ம அண்ணான்னு சொல்லக்கூடிய என்னன்னு சொல்றது சுத்தி வளசெல்லாம் பேசல, போனி கபூர் இவங்களோட கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக வாழ்ந்தாங்களாம். ஏன்னா போனி கபூர் அவர்களோட முதல் மனைவி மோனாவும் ஸ்ரீதேவியும் பயங்கர பிரின்சிப்புங்களாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டோட கணவரை பார்க்க வரேன் வீட்டுக்கு வந்து ரக்ஷா பந்தனுக்கு ராக்கியெல்லாம் என் முன்னாடி கட்டினியாமா, கட்சியில் பார்த்தா என் புருஷனே நீ உசார் பண்ணிட்ட பத்தியா அப்படின்ற ஒரு கதை தான் சீரியலில் வரா மாதிரி சினிமாவில் வரா மாதிரி ரியல் லைஃப்லேயே நடந்திருக்குது. அதனால் தயவு செய்து பெண்களே உங்களோட கணவர் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுங்களை வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதையோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் கிளப்பி விடாது அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க. வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொன்னேனே தவிர, வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொன்னனே தவிர நடக்கும்னு நான் சொல்லலைங்க. அதெல்லாம் சரி, உங்கள் வீட்டு கதை என் வீட்டு கதை நம்மளுக்கு எதுக்கு, இந்த கதையை பற்றி பேசுவோம். அதாவது ஸ்ரீதேவி அவர்கள் அந்த காலகட்டத்தில் மோனா அவர்கள் கூட ஒரு நல்ல நட்பில் இருக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகும்போது நம்ம ரக்ஷா பந்தன் அன்னைக்கு ராக்கியெல்லாம் கண்ணாங்க, உடியா ரக்ஷா பந்தனம் உடியா ராக்கியெல்லாம் உடியா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, போனி கபூர் அவர்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி ஒரு ரேஞ்சில் இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது முதல் மனைவியான மோனாக்கே தெரியாதான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, 2 பேரும் லவ்வில் ஊழ்ந்ததுக்கு அப்புறம் எப்படியோ உஷார் பண்ணிட்டுக்கிறாங்க ஸ்ரீதேவி அவர்கள் நம்ம போனி கபூரை. அதுக்கப்புறம் எப்படியாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாலியெல்லாம் எடுத்துன்னு போய் போனி கபூர் முன்னாடி நிற்கும் போது போனி என்ன சொல்லியிருக்கிறாருங்க, பாருமா எனக்கு கல்யாணம் ஆகி 2 பெரிய பசங்க இருக்கிறாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது வேணான்னு சொல்ல போய், ஆனால் எப்படியாவது இந்த ஆளை கரெக்ட் பண்ணி ஆகணும், உன் மேலே நான் லவ்வில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உஷார் பண்ணிட்டுக்கிறாங்களாம். பண்ணதுக்கப்புறம் என்னங்க அப்படி இப்படி கொஞ்ச நாள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ரகசிய உறவில் இருந்துருக்கிறாங்க யாருக்குமே தெரியாமல். இதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ஸ்ரீதேவி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா, ஒழுங்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களாம் நம்ம ஸ்ரீதேவி அவர்கள். அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திலேயே ஜான்வி கபூர் அவர்களை பெத்தெடுத்து விட்டார்கள் நடிகை ஸ்ரீதேவி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரு எல்லாருக்கும் வெளில தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்பயா நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் இந்த பொண்ணு வந்து குழந்தை பெற்றுக்குதுன்னு கேட்டதுக்கு அந்த சீக்ரெட்டாக ஒரு மேரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவெல்லாம் அப்போ தான் வெளியிடுறாங்களாம். வெளிவிட்டதுக்கப்புறமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு, முழுசாக நினைஞ்சதுக்கப்புறம் முக்காடுறதுக்கு நம்ம மறுபடியும் அஃபீஷியலி ஒரு திருமணம் பண்ணிடலான்னு கேட்டதுக்கு ஸ்ரீதேவி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வெண்ணையெல்லாம் வேணாம், ஏற்கனவே திருட்டுத்தனமாக பண்ணியிருக்கோம்ல அதோட ஃபோட்டோ வெளில எடுப்போதும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதேவி அவர்கள் பெருந்தன்மையாக இருந்திருக்கிறார். இந்த பெருந்தன்மையை எங்கே தூயின் போய் வைக்கிறதுன்னு நம்மளுக்கே தெரியல. ஆனால் இப்படியும் ஒரு கதை நடந்தது அப்படின்றத சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். எனக்கு முன்னாடியே நேஷனல் மீடியாலாம் போட்டு கிழின்னு கீச்ச நியூஸ் தான், அதனால் என்ன நீங்கள் கிழிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இப்போ நேராக நம்ம 4வது மேட்டரே வரும். 4வதாக சொல்ல போகிறது ப்ரூனா அப்துல்லா அப்படின்ற ஒரு நடிகை. பில்லா 2 படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நடிகை சும்மா சைடு கேப் மாதிரி வந்துட்டு போவாங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, பாருங்க சிம்பிள் மேட்டருங்க, ஒரு பிரிட்டிஷ் பாய் ஃப்ரெண்டு, அவனோட பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஆனால் இவனோட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், கிட்டத்தட்ட இப்போ நான் 22 வாரம் ப்ரெக்னென்ட்டு, இவன் கூட பழகின தோஸ்துக்கு இப்படி என்ன ஆக்கி விட்டான். ஆனால் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, மேரேஜ் இஸ் ஜஸ்ட் லைக் சர்டிஃபிகேட்டுங்க, லவ் தாங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உங்களோட கல்ச்சருக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஓகேமா? ஆனால் இங்கே இருக்கிற பல தருதலைகள் இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு இப்படியே வாழ ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க இப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இங்கே இவனுங்களை நம்பி கல்யாண மண்டபம் எதுக்குது, அதுக்கப்புறம் நகை கடைங்க எதுக்கு, பூக்கடை எதுக்கு, இவ்வளவு ஏங்க இந்த வாத்தியம் வித்துவான் இவங்கெல்லாம் எதுக்கு, மருதாணி விற்கிறவன் எதுக்கு, பாத்திர கடைக்காரன், கார் வியாபாரி, பைக் வியாபாரி, சீதனம், லொட்டு லொசுக்கு இவங்கெல்லாம் வந்து கடையை சாத்திட்டு ஊர் பக்கம் போய் அவங்க வேலையை பார்க்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ ஏற்பட்ட கல்ச்சரெல்லாம் தமிழ்நாட்டு உள்ள இந்தியா உள்ளே பரப்பாதீங்க அப்படின்றதான் என்னோட வேண்டுகோள். கேட்டால் என்ன பூமர்னு வானுங்க, எப்படி வேணாலும் சொல்லிக்கோ நீ. 5வதாக சொல்ல போகிறது, இவங்களுக்கு மேலே ஒரு படி மேலே போய் இலியானா டி குரூஸ் அப்படின்ற ஒரு நடிகை இருக்காங்க. இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பாருங்க, அதுதாங்க வேற லெவலு. இவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, யார் கூட ஊர் சுற்றி நிற்கிறாங்க, எவனை வச்சுனுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எவனுமே தெரியாது. ஏன்னா இவங்க படம் அடிக்கடி நடிச்சா தானே இவங்களை ஞாபகம் வச்சுன்னு இருப்பானுங்க. ஆனால் இலியானான்னு ஒரு பொண்ணு இருந்ததுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஞாபகம் வச்சுன்னு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டானுங்க. இவனுக்கு எல்லாரையும் தட்டி எழுப்புற மாதிரி சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸை போடுறாங்க, என்னன்னா நான் ப்ரெக்னென்ட்டாகவே இருக்கிறேன், கர்ப்பமாக இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னோடனே அவன் தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஒரே குழப்பம், உனக்கு கல்யாணம் ஆனதே எங்களுக்கு ஞாபகம் இல்லை, நீ கல்யாணம் ஆனதை பற்றியும் சொல்லலை, ஆனால் இதை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றியே, என்ன மேட்ரு, நான் எங்கள் கல்ச்சரை கெடுக்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கொடி பிடிச்சானுங்க. இன்னொருத்தனங்க உட்காந்து யோசிச்சுன்னு இருந்தாங்க, இந்த பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, இது கடைசி என்ன படம் நடிச்சுது அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே குழப்பம். அதே மாதிரி குழப்பி விட்டு போயிடுச்சு இந்த பொண்ணு. என்னத்த குழப்பி விட்டுச்சுன்னா, பாருங்க நான் எவன் கூட இருக்கிறேன், எவனோட ஊர் சுற்றி நிற்கிறேன், எவன் என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஆனால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறேன் அவ்வளோதான், இது மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் எங்களுக்கு எதுவும் கல்யாணம்லாம் நடக்கலை, எல்லாம் லிவிங்கில் தான் இருக்கிறோம்.
ஆனால் என் பையனுக்கு மட்டும் பிறந்ததுக்கப்புறம் கியோ ஃபீனிக்ஸ் டோலன் அப்படின்ற ஒரு பேர் மட்டும் வைக்க போகிறேன்னு சொல்லி அவனை காண்டேத்தி விட்டு கிளப்பி விட்டுருச்சு. 6வதாக சொல்ல போகிறது நடிகை அமலா பால் அவர்கள். அமலா பால் அவர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு பேட்டியில் சொன்ன மேட்டர் தான், என்னோட முந்தைய கல்யாணம் நான் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையவில்லை, வீட்டில் நிம்மதியாக தம் அடிக்க முடியல, சரக்கடிக்க முடியல, எது பண்ணாலும் இவன் முன்னாடியே வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போட்ட கண்டிஷன் எல்லாத்துக்கும் எரும மாடு மாதிரி தலையாட்டிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நோன்னு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால எனக்கு பிடிக்கல, நான் வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2வது ரிலேஷன்ஷிப்புக்கு முன்னாடி அமலா பால் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னது தான் இது. இதன் பிறகு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, இப்போ நான் வந்து யோகாசனம், மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி என்னோட ஆழ்ந்த மன சிந்தனைக்காக நித்யானந்தாவை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வந்து நிறைவேறுச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கு முன்னாடியே ஜெகத் தேசாய் அப்படின்ற ஒருத்தனை பிடிச்சிட்டேன். ஆனால் அவனுக்கு நான் நடிகையே தெரியாது தெரியுமா, நான் ஒரு ஆண்டர்பனர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். நானும் 7 மாசமா வேலை வெட்டியெல்லாம் போகாம சும்மா உட்காந்துக்கிறேன். ஆனால் என்னையும் ஒரு பிஸ்னஸ் உமன்னு நினச்சி என் கூடவே 7 மாசமா சுற்றி நிற்கிறான் இந்த ஜெகத் தேசாயி. பட் இருந்தாலும் நாங்கள் 2 பேர் ஒன்று கூடிடலான்னு சொல்லி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும்போது கல்யாணத்தை பற்றிலாம் யோசிக்கல. ஆனால் கல்யாணத்தை பற்றி எப்போ யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா நான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் எனக்கே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் இனிமேல் லேட் பண்ணக்கூடாது நான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் என்ன நினச்சேன், முதல் கல்யாணம் தான் நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, 2வது கல்யாணம் ஆச்சு, நம்ம கட்டிக்கு போகிறோம்னா ஒரு 6 மாதம் டேட்டிங் பண்ணிட்டு பண்ணலான்னு இருந்தா, டேட்டிங் பண்ண ஒரே மாதத்தில் இவன் என்னை கர்ப்பமாக்கி விட்டான். அதனால் இனிமேல் 6 மாதம் டேட்டிங்லாம் முடியாது, ஸ்ட்ரைட் கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை, அமலாபாலே சொன்னாங்க. இந்த உறவை, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வேற லெவலில் இருக்குது இல்லைங்க. இப்போ 7வதாக சொல்ல போகிறது தெலுங்கு சூப்பர் ஸ்டார், மெகா பவர் ஸ்டாரான பவன் கல்யாண் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், பயங்கர மாசாக இருக்கிறோட படம்லாம். சமீபத்தில் கூட ஓஜின்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. என்ன ஒரே ரத்த கலரியாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ இந்த நடிகரின் மனைவி, காதல் விஷயங்கள், குடும்பங்கள் எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். முதல்ல இவர் 29 வயசு இருக்கும்போது 19 வயசான நந்தினி அவர்களை முதல் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கரெக்டாக தான் இருந்திருக்கிறார் மனுஷன். ரொம்ப காலம் வந்து நல்லா குடும்பம் நடத்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது. அரேஞ்சு மேரேஜாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டமுக்கு போயிட்டார். ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறமா குடும்ப வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியல. அவரோட மனைவி நந்தினி அவர்களும் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் அவர்களோட சக்ஸஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதனால இவங்க 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு விரிசலை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்ட இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேணு தேசாய் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதோ மாட்டினாம்பர் ஃப்ரீ ஆகிட்டான், இவனோட வண்டியை நம்ப ஓட்டும் அப்படின்ற மாதிரி 2001 வருஷத்துலேருந்து இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்காங்க. இருந்ததுக்கப்புறமா 2004 வருஷம் குழந்தை பெற்றுட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அது எப்படி இவங்களோட கல்யாணம் ஒரு வழியாக எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2008 தான் பவன் கல்யாண் அவர்களே கன்வின்ஸ் ஆகி முதல் மனைவி வந்து டைவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக அவங்களுக்கு ஜீவனாம்ச 5 கோடிலாம் கொடுத்ததுக்கப்புறமா தான் ரேணு தேசாய் அவர்கள் 2009 வருஷம் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த டிவோர்ஸே எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 2வது மனைவியோட, 2வது கேர்ள் ஃப்ரெண்டோட குழந்தை பிறந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானா. ஸோ இந்த 2வது மனைவி எப்போ பிரிஞ்சு 3வது ஒரு ரசிகனை இவர் எப்போ கல்யாணம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்னன்னா, இந்த பொண்ணுகிட்டையும் ஒழுங்காக டீசெண்டாக தான் குடும்பம் நடத்திருக்கிறாரு. ஆனால் 2011 வருஷம் தான் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கு. என்னன்னா, நம்ம பவன் கல்யாண் அவர்களோட அண்ணன் நாகேந்திர பாபு இருக்கிறார் பார்த்தீங்களா, இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் நிறைய கடனாளி ஆகிட்டாராம். காசு பயங்கரமாக தேவைப்படும் போது பவன் கல்யாண் அவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுத்து அவங்க அண்ணனை ஹெல்ப் பண்ணினே இருந்தாரா. இதை பார்த்து பொறுக்க முடியாத ரேணு தேசாய் அவர்களால் ஏற்றுக்க முடியாமல் பவன் கல்யாண் கூட சண்டை போட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்க கூட நான் வாழவே மாட்டேன், என் பேச்சை கேட்காம உங்கள் அண்ணனுக்கு நீ செலவு பண்ணேங்கிற, அதனால நான் வீட்டை விட்டு போகிறேன்னு போயிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வீட்டை விட்டு போ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் துரத்தி விட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறாரு. ரேணு தேசாய் ரொம்ப அடம்புச்சனால இனிமேல் உங்களால் வாழ முடியாது, என் குடும்பத்திலே நீ தலையிடுற, உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு என் அண்ணன் தம்பியில் கூட நான் உதவு பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அது என்னங்க படம், ஆனந்தம் படம் மாதிரி ஆகிட்டு இருக்குது. இவர் வந்து முரளியே, அவர் வந்து யாருங்க, மம்முட்டியே. இதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ காலம் தான் தனியாக வாழுதுன்னு சொல்லி 3வது ஒரு ரஷ்யனான ஆனா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இவர் கூட தீன்மாரா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துங்கிறாரு பவன் கல்யாண் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ரேணு தேசாய் அவர்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேணு தேசாய் அவர்கள் கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவலை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நண்பர்களே. இதுலேருந்து நீ என்னப்பா சொல்ல வர, நாட்டுக்கு என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நாட்டுக்கு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு பெரிய அனுபவமோ பெரிய ஒரு மகானும் நம்ம கிடையாது. ஏன்னா நம்மளும் ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்ணால் பார்த்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெரிஞ்சு கேள்விப்பட்டு நம்மளோட சர்க்கிள்லேருந்து கேள்விப்பட்ட விஷயங்கள்லேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, கல்யாணம் பண்ணுங்கள், முதல் மனைவியோட சந்தோஷமாக வாழுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் முதல் மனைவிக்கிட்டேயே பேசி தீர்த்துவோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் முதல் மனைவி இல்லை முதல் கணவன் அப்படின்னு நீங்கள் திருமணம் பண்ணும்போது அந்த திருமணத்தில் என்ன தான் பணம் வேணும், கார் வேணும், சொத்து வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்கவுங்களோட பேரண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த 2 தம்பதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் ஒரு நல்ல அன்பு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இது மாதிரி தான் ஒரு முதல் திருமணத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஆனால் அதே எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் 2வதாக நீங்கள் பண்ண போகிற கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இவங்ககிட்ட இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா 90% அப்படி இருக்கவே இருக்காது.
ஏன்னா இரண்டாவதாக நடக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து எப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னா சில எதிர்பார்ப்புகளோடு தான் இருக்கும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல பாண்டிங்காக இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி சில சுயநலமான சில விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் நான் நடக்கும்னு சொல்லலை, ஆனால் மெஜாரிட்டியான வாழ்க்கையில் நடக்கும். அதனால் நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை, தலையெழுத்துன்னு சொல்லி ஒன்று பொண்டாட்டி காலில் விழுந்துருங்க, பொண்டாட்டியாக இருந்தால் புருஷன் காலில் விழுந்துருங்க. அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் 2 பேரும் கடைசி வரையும் நீங்கள் குடும்பம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நடிகர்கள்லாம் 2 கல்யாணம் பண்ணுறான் 3 கல்யாணம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இவங்களை எக்ஸாம்பிளாக எத்தனை ஓடினீங்கன்னா இவங்களோட லைஃப்லேயே இவ்வளோ பணம் இருந்தோம் 2வது கல்யாணம் பண்ணி இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா 2வது கல்யாணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் வருமே தவிர ஒரு நல்ல பாண்டிங்கோட அன்போட வராது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. சில பேரோட லைஃப்பில் வந்து இந்த 2வது கல்யாணம் சக்ஸஸாக இருக்கலாம், ஆனால் மெஜாரிட்டி அப்படி கிடையாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. மற்றும் சினிமா சீரிஸையும் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.